டோன்ட் வரி, பி ஹாப்பி. டும் காட்டலாம் பப்ஜியை தான் விளையாடுவோம் நடு ரோட்டில் டம் காட்டலாம். டேய் அங்கே தான்டா இருக்கான் பின்னாடி, அடிங்கடா. அங்கே தான். டேய் அவன் வீட்டுக்குள்ளே தான்டா இருக்கான், உள்ளே போய் அடிங்கடா. போடே. என்னது அது வெளிச்சம்? 10 மணிக்கு இப்படி பொறுப்பே இல்லாமல் லைட்டை போட்டுவிட்டா நாடு எப்படா வல்லரசு ஆகும்? சரி சரிப்பா, வரும்போது வாங்கிட்டு வந்துருப்பா. ஒரு நிமிஷம் கூப்பிடுறேன். இவன் என்ன இங்க பண்ணிட்டு இருக்கிறியா? டேய் மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள நட் ரோட்ல நீ இப்படி ஸ்டெப் போட்டுட்டு இருக்க? என்னது ஸ்டெப்பா? ரீல் ஸ்கின் எடுக்கறியானே? ஆமா, கேமரா எங்க வச்சிருக்க? அட பைத்தியக்கார பயலே, காப்பாத்துடா. டேய் மாப்பிள்ள, நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன்டா. வலி மாமே வலி, புலி மாங்கா புலி, வலி மாமே வலி, புலி மாங்கா புலி, வலி மாமே வலி, புலி மாங்கா புலி. பைத்தியமா இந்த ஊர்ல எவன் எந்த ரூபத்துல வர்றா, எந்த ரூபத்துல போறாங்க? மதுர வீரன் தானே. டேய் எங்கடா அவன் வருவானா வரமாட்டானாடா? எவ்வளோ நேரம்டா வெயிட் பண்ணுறது? இருப்பாரு. கம்மனோடா நம்மளா போய் விளையாடலாம். அடையாண்டா நீ வேற. அவனை வர சொல்லி காலைல 7 மணிக்கு ஃபோன் பண்ணேன். போகிற போக்க பார்த்தா சாயந்தரம் 7 மணி ஆகி போட்டுருது. வெறியாகுது. A few inches later. இதெல்லாம் எனக்கு முன்னாலேயே தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி 1 மாசம் லீவ் போட்டு ஓடி போயிருப்பேன். சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் ஃபோனாச்சு பண்ணி பார்ப்போம். ஸோ டேய் கட் பண்ணுறான்டா. நீயா போட உனக்கு எடுக்கிறான்னு பார்ப்போம். உங்கள் ரீசார்ஜ் காலாவதி ஆகிவிட்டது, தயவு செய்து ரீசார்ஜ் செய்யவும். சாரி, பேலன்ஸ் மறந்துட்டேன். டேய் நீயாவது அவனுக்கு கால் பண்ணி பாடுறா. டேய் 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 உன்னதான்டா. டேய் யாரா அது? அம்முக்குட்டி ஆள்னே இப்பதான் ரீசெண்டா கமிட்டட் ஆனே. உனக்கெல்லாம் ஆளா? நம்மெல்லாம் கடைசி வரைக்கும் நீயாவது நல்லா இரு. டேங்கண்ணே. டேய் இப்பயாவது அவனுக்கு கால் பண்றா. சரிண்ணே. இவனு வேற. ஹலோ, எங்கடா இருக்க நீ? இப்ப வரியா இல்லையா?
மாமே 5 நிமிஷம் மாமே வந்துடுறேன்டா. டேய் நீ வரலனா சொல்றா, நாங்களா போய் விளையாடுறோம். எவ்வளவு நேரம் உனக்காக வெயிட் பண்றது? நான் வரத்துக்கு முன்னாடி மேட்சை ஸ்டார்ட் பண்ணீங்க. வந்த உடனே அசிங்கமா பேசுவேன், கீழே கிடக்கிற கல் எடுத்து மூஞ்சில வீசுவேன். எங்கடா போனேன் சும்மா. 3 days later. என்ன மச்சான் இன்னும் விளையாட போல? உனக்கு காலைல எத்தனை மணிக்கு வர சொன்னேன்? 7 மணிக்கு. எத்தனை மணிக்கு வந்திருக்க? 10 மணி. வந்ததே லேட்டு, இதுல நக்கல் வேற. ஐம் சாரி மாப்ள. நிறுத்து. ஏன்டா அவன் இப்படி போட்டு அடிக்கிறீங்க? தல உன் தங்கச்சி முன்னாடி சுத்திட்டு இருந்தால அவன் தான் தல. நம்ம பையன் செத்துல போறான். யாருக்கிட்ட? ஆமா எனக்கு தங்கச்சி இல்லையே, நான் எதுக்கு அடிச்சேன்? டேய் நான் உங்களுக்கு என்னடா அப்படி பாவம் பண்ணேன்? ஏன்டா போறோம் வரவன்ட்டெல்லாம் அடி வாங்க விடுறீங்க? சொல்ற டைமுக்கு வரலன்னா எப்படிதான் அடி வாங்க விடுவோம்? டேய் உங்க வீட்ல தான் வேற வேலை இல்ல, எங்க வீட்ல அப்படியா? காலைல 5 மணிக்கு எங்க அப்பா எழுப்பி சோத்த குழப்பி ஆபீஸ்க்கு கிளப்பி விட்டு வரணும்டா சும்மா. 10 மணிக்கு வந்துட்டு என்னடா பஞ்சு டைலாக்? டேய் உடுங்கடா வா வலிக்குதுடா. இந்த பேச மாட்டேன்டா உடுங்கடா. டேய் வாணா டேய் இங்க வாணா உச்ச வாணா. என்னடா பந்து கிழிஞ்சு போச்சுனா? நான் ஒண்ணும் பண்ணலண்ணா. அந்த அண்ணன் தானே ஹெலிகாப்டர் ஷாட் அடிக்கணும். அச்சா பந்து கிழிஞ்சு போச்சுனா. ஏன்டா இப்படி பண்றீங்க? ஓ அச்சோ கிழிஞ்சே போயிடுச்சா? சை எரிச்சலமா கிளப்புறீங்கடா. அவன் நாடானா 10 மணிக்கு வரான், இவன் நாடானா பந்த கிழிச்சிட்டு வந்து நிக்கிறான். விளையாடவே வேணாம் போங்கடா. விட்றா, ஆளுக்கு 10 ரூபா போட்டா வாங்கிக்கலாம். இதுக்கு போய் சண்டை கட்டிட்டு இருக்கீங்க. அந்த 10 ரூபா உள்ளதுனாலதான் நானே இவ்வளவு பெரிய டைலாக் பேசிட்டு இருக்கேன். டேய் எல்லாம் காசு கொடுங்கடா. டேய் காசு கொடுவா. ஐயோ காசுன்னு நம்ம பக்கம் திரும்புறாங்களே. இதுக்கு தான் இப்படி பாத்தியா? டேய் நீயாச்சும் குடுறாயப்பா. நாங்கெல்லாம் கரெக்ட் டைமுக்கு இல்லைனாலும் கரைச்சி இல்லாம வர மாட்டோம். கபா கப்பி சைனடை போட்டு சப்பி. இதே பேசிட்டு இருந்தா நான் எப்ப குறைச்சுன்னு தெரிஞ்சுக்க. டேய் வாடா, இந்தா போய் பால் வேண்டாம் டக்குன்னு வா. சரி வாங்கடா நம்ம போய் உட்காரலாம். சல்லியா நொறுக்கிட்டானுவலே. எங்க அப்பா கேட்டா என்ன பதில் சொல்றேன்? Few minutes later. எனக்கு இங்க நடந்தது பார்த்தா ஒரு காமெடி ஞாபகத்துக்கு வருது. சொல்லிட்டா என்ன? அதாவது ஒருத்தங்க கிரிக்கெட் விளையாட பேட்டு ஸ்டெம்பு எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டாங்களாம். ஆனா பாலை மட்டும் மாட்டிட்டு வந்துட்டாங்களாம். ஒருத்தனை கூப்பிட்டு திடீர்னு போய் பால் வாங்கிட்டு வாடான்னு அனுப்பிச்சு விட்டாங்களாம். அவன் என்ன பண்ணான்? நேரா போர்ட்ஸ் கடைக்கு போகாம டைலர் கடைக்கு போனானா. ஏன்னா ஸ்டிச்சு பால். ஒப்பமாவன வரண்டா இருடா. நீலாம் இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லடா. இருக்கவே கூடாதுன்ற. இதான்டா மீனிங். இதான் மீனிங். அண்ணே அண்ணே என்னப்பா? இதோ வாங்கிட்டு வந்துட்டேன். என்னப்பா இது? பால்ண்ணே. நான் உன்கிட்ட என்ன வாங்கிட்டு வர சொன்னேன்? பால் வாங்கிட்டு வர சொன்னீங்க. மதுர வீரன் தானே அவனை உசுப்பி விட்ட வீணே. இது பாலா?
என்னண்ணே நீங்க எழுதிருக்காங்க பாருங்க, ஆரோக்கிய பால். சோத்துலையும் அடி வாங்கியாச்சு, சேத்துலையும் அடி வாங்கி